இன்றைக்கி நம்ம பீட்சா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நிறைய பேர் வந்து பீட்சாவோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி வந்து ரெடிமேட் பீட்சா பண்ணோம். இன்றைக்கி வீட்டிலையே நானே பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஈஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். நான் கொஞ்சோன்னு வார்ம் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீனி, ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீனியும் ஒரு ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துட்டு இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இப்போ இதில் வந்து மைதா மாவும் உப்பும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். இப்போ இந்த ஒரு கப்பில் தான் நான் வந்து ஒரு கப் மாவு 1.5 கப் எடுக்கலாம். இதில் ஒரு கப், இதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டாச்சு. இதில் வந்து 1.5 கப் மாவு நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றிக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு பிசைஞ்சிருக்கணும். நான் வந்து அதை சொல்லலை, அதனால் இதை சொல்கிறேன். இதை நல்லா வந்து பிசைஞ்சு வச்சேன்னா ஒரு 10 நிமிஷத்துக்காவது பிசைஞ்சு வச்சாங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 45 மினிட்ஸுக்கு வந்து அது வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த மாவு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து டீ குடிச்சுக்குவோம். அதுக்கு நைட்டுக்கு மழை வர மாதிரி தான் தெரியுது, வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து உப்பி வந்துடணும். இந்த அளவுக்கு பீட்சா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளவும் இன்றைக்கி சாப்பிட முடியாது. ஒன்று எடுத்து உள்ளே வச்சுக்க வேண்டியதான். இந்த ஒன்றில் மட்டும் இன்றைக்கி வந்து செஞ்சுக்கலாம். பட்டர் தடவுனதில் இதை வச்சு ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நோட்டில் வந்து பீட்சா சாஸ், நான் வந்து ரெடிமேடாக இந்த பீட்சா சாஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் யூடியூப் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சீஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு ஏற்றாப்புல ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துடணும். நான் வந்து இந்த மொசரல்லா சீஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். க்யூபாகவும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு நான் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். டொமேட்டோ, கேப்சிகம், ஆனியன், பன்னீர், ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் நமக்கு தேவையான மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பன்னீர், நிகாவுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், அதனால் பன்னீர். அடுத்து கேப்சிகம் உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைனில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பொறுமை கிடையாது. அடுத்து டொமேட்டோ, கலர் கலராக சேர்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆனியன், அவ்வளோதான்.
இந்த தோசைக்கல் வெறும் தம் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சென்டரில் வச்சுட்டு இது மேலே அந்த கேஸ்ட் அயனை தூக்கி வச்சிடலாம். இந்த கேஸ்ட் அயனை இங்கே சென்டராக வச்சிடணும். சென்டராக வச்சிட்டோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். போகாமல் மூடி வச்சிடணும். பீட்சா ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தட்டு வந்து சுடும். அதனால் இடிக்கி யூஸ் பண்ணணும். எஸ், நம்மளோட பீட்சா ரெடி. ஸோ நல்லா ப்ளஃபியாக இருந்துச்சு. அவ்வளோதான். ஸோ பெரிய கரண்டியை வச்சு அலையக்கா தூக்கி பிளேட்டில் வச்சிடலாம். நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிடலாம். ஜூஸியாக இருக்கு. எப்படி இருக்கு பீட்சா? எப்படி இருக்கு? சூப்பரா? எப்படி இருக்கு? வாவ்.